இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை அவரை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து கர்த்தரை நடத்துவாராக. கர்த்தருடைய கிருபை கழிந்த நாட்கள் கூட நம்மோடு கூட இருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வருகிற நாட்களை கர்த்தர் கிருபைகளின் மகிமையும் கர்த்தர் நமக்கு அதிகமாய் தந்து கர்த்தர் நடத்துவாராக. பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் வெளிப்படுத்த விசேஷத்தினுடைய மகத்துவங்களே வரும் காலைகளை குறித்து நாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறபடினால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற வேதத்தின் வெளிச்சத்தை கர்த்தர் நடத்துவாராக. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கடந்த வாரத்தில் எபேசு சபை குறித்து சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக, எபேசு சபையினுடைய மகிமையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் கொடுத்த மேலான கிருபைகளுக்காக என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, எபேசு சபை ஒரு சாதாரண ஒரு சபை அல்ல, அது ஒரு பட்டணம். அது பிரியமானவர்களே பாவமும் அக்கிரமும் நிறைந்த ஒரு பட்டணமாக இருந்தது. கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகள் அந்த பட்டணத்தில் இருந்தது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 19:18 படி அது விக்கிரக ஆராதனைக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு பட்டணம். அது மாத்திரமல்ல, அது பொருளாதாரத்தில் அது சிறந்து விளங்கினபடினாலே, அது பொருளாதார தொழில வளர்ந்திருந்தபடினாலே அங்கு பிரியமானவர்களே கர்த்தர் அருவருக்கிற வேசித்தனங்கள் உபச்சாரங்களும் அது மலிந்து கிடந்த ஒரு பட்டணமாக இருந்தது. அநேக வியாபாரிகள் வருகிறபடினாலே இந்த தொழில் தேவனுக்கு பிரியமில்லாத அந்த பாவ தொழில் அங்கே அதிகமாக இருந்தது. மாத்திரமல்ல, அந்த எபேசு பட்டணம் தியானாளுக்கு தன்னை விற்றுக்கொண்ட பட்டணமாக இருந்தது. விக்கிரக ஆராதனை தியானாள் என்கிற தெய்வத்துக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு பட்டணமாக இருந்தது. அந்த ஆலயத்தில் தேவதாசி முறைகள் அங்கே இருந்தது என்பதை குறித்து கழிந்த நாட்களில் நாம் தியானிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்தார். அப்போஸ்தலர் 19 பிரியமானவர்களே 13-19 ஆகிய 2 வசனத்தின்படி பிரியமானவர்களே மாயவித்தைக்காரர்களும் மந்திரவாதிகளும் அதிகமாக இருந்த ஒரு பட்டணம். மந்திரவாதிகளும் மாயவித்தைக்காரர்களும் அதிகமாக இருந்தபடினாலே அது அந்நிய தெய்வத்துக்கு தன்னை விற்றுக்கொண்ட ஒரு பட்டணமாக இருந்தது. அந்த பட்டணத்தில் அப்போஸ்தலன் பவுல் கர்த்தருடைய வார்த்தை அவன் கொண்டு சென்றான். அந்த பட்டணத்தில் இயேசுவை பிரசங்கித்தான். 19வது அதிகாரம் நமக்கு சொல்லுகிற ஒரு மகிமையுள்ள வார்த்தை அதுதான். இயேசுவை குறித்து அவன் பிரசங்கம் பண்ணின போது 10வது வசனம் சொல்லுவாங்க, இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். ஆண்டவராய் இயேசுவை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். சிலுவை பற்றிய உபதேசத்தை அவர்கள் தெளிவாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த சிலுவை பற்றி அந்த மேன்மை அறிந்து கொண்டபடினாலே அந்த பட்டணம் என் ஆண்டவருக்காக கனி கொடுக்கிற ஒரு பட்டணமாக மாறினது. மாத்திரமல்ல, கடந்த நாட்களில் 4 காரியங்கள் உங்கள் நடந்து சொன்ன. 1, 10வது வசனத்தின்படி அந்த ஜனம் வார்த்தை கேட்டார்கள். 17வது வசனத்தின்படி அந்த வார்த்தை கேட்ட ஜனம் பயப்பட ஆரம்பித்தது. ஆண்டவருக்கு பயப்பட பயம் அந்த ஜனங்களுக்கு உருவாக ஆரம்பித்தது. பிரியமான 18வது வசனத்தின்படி அவர்கள் பாவங்களை அறிக்கை பண்ணினார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை செய்த அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அறிக்கை பண்ணது மாத்திரமல்ல, 18வது வசனத்தில் அவர்கள் கனி கொடுக்கிற மக்களால் அவர்கள் மாறினார். 19வது வசனத்தில் அவர்கள் கனி கொடுக்கிற மக்களை பாவத்தை அறிக்கின்றது மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கையில இருந்துதாங்க பிரியமானவர்களே அந்த மந்திரவாத புஸ்தகம், அந்த மாயவித்தைக்குரிய புஸ்தகங்கள், அந்த தியானங்களுடைய அந்த விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் தீர்ப்பளிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்காக கனி கொடுக்கிற மரமாய் அந்த சபை மாற ஆரம்பித்தது. பாவத்துக்கு அடிமைப்படுத்த ஜனம் இப்பொழுது ஆண்டவருக்கு சாட்சி உள்ள ஒரு சபையாக அது மாறினது. அதைத்தான் கழிந்த வாரத்தில் நாம் தியானிக்கிற கிருபைகளை கர்த்தர் தந்தார். இன்றைக்கும் எபேசு பட்டணத்தை குறித்து சில காரியங்களை வேதத்தின் மூலமாக வேதத்தின் ஆதாரத்தோடு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரமாக அப்போஸ்தலர் பவுல் 19வது அதிகாரம் 10 முதல் 12 வரை உள்ள வசனத்தை வாசிக்கும் போது இந்த எபேசு சபை அப்போஸ்தலர் பவுலினாலே அது உருவாக்கப்பட்ட ஒரு சபையாக இருந்தது. பவுல் அந்த பட்டணத்திலே கர்த்தருடைய வார்த்தையை விதைத்து கர்த்தருடைய வசனத்தை விதைத்து அங்கு ஒரு பெரிய அறுவடை அவன் பெற்றுக்கொண்டான். அது சபையாக மாற ஆரம்பித்தது. ஒரு கூட்ட ஜனம் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக மாறினார்கள். அப்போஸ்தலர் பவுலுக்கு அடுத்ததாக அந்த எபேசு சபையிலே ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்று
சொல்லக்கூடிய ஒரு தம்பதி அங்கே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வந்தது. அவளோடு கூட அப்போலோ, தீமோத்தேயும், யோவான் என்கிற தேவ மனிதர்களும் அங்கே ஊழியம் செய்து அந்த சபையை கட்டி எழுப்ப ஆரம்பித்தார்கள். அதனாலதான் பவுல் கொரிந்து சபைகளுக்கு சொன்னா, நான் நட்டேன், அப்போது நீர் பாய்ச்சினா கர்த்தர் விளைய செய்தார். நான் நட்டேன், அப்போது நீர் பாய்ச்சினா கர்த்தர் விளைய செய்தார். பவுல் நட்டு அந்த சபையை உருவாக்கி விட்டு அந்த சபையை வைத்தவன் கடந்து சென்று விடுவான். அந்த சபையில அந்த இடத்திலிருந்து ஒருவனை போதனாக நியமித்து விட்டு அவன் கடந்து போய் விடுவான். அந்த சபையை கட்டி காக்கிற பொறுப்பு அந்த சபைக்கு யார் போதனாக நியமிக்கப்படுகிறானோ அது அவருடைய வேலையாக இருந்தது. இங்கே அப்படிதான் எபேசு சபையில பவுல் அந்த சபையை கட்டி எழுப்பினான். பவுல் அங்கே கர்த்தருடைய வார்த்தை கொண்டு போனான். கர்த்தருடைய வார்த்தை கொண்டு போய் தேவ சமூகத்தை கட்டி எழுப்பினான். தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்பினான். எபேசுல சபை உருவாக ஆரம்பித்தது. அந்த சபையை பவுலுக்கு பிற்பாடு ஆக்கிலா பிரிஸ்கில்லா என்று சொல்லக்கூடிய தம்பதியும், அப்போது என்று சொல்லக்கூடிய தேவ மனிதனும், தீமோத்தேயும், யோவானும் இந்த சபையை நடத்தி அதை கட்டி எழுப்ப ஆரம்பித்தார்கள். இப்பொழுது சபை கர்த்தருடைய சமூகத்தில் அது மாளிகையாக அது எழுந்து வந்த ஒரு காரியம். இந்த சபை ஆண்டவருக்காக மிகவும் பிரயாசப்பட்ட ஒரு சபை, ஆண்டவருக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு சபையாக அது எழுப்பி நின்றது. ஆண்டவருக்காக எதை விளக்க, ஆண்டவருக்காக எதை சாதிக்க அது ஆயத்தம் உள்ள ஒரு சபையாக இருந்தது. அந்த சபைக்குள்ளே கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைய ஆரம்பித்தது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. எதை மேற்கொண்டது? விக்கிரக ஆராதனை மேற்கொண்டது. அந்த வேசித்தன தொழிலை அது மேற்கொண்டது. அங்கே இந்த பாவத்தை அது மேற்கொண்டது. அங்கோட அக்கிரமத்தை எது? கர்த்தருடைய வசனம். அந்த வசனம் விருத்தி அடைந்தது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வசனம் விருத்தி அடையும் போது அவனுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாற ஆரம்பிக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவது கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே. ஊழியக்காரன் நல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற ஊழியக்காரன் அல்ல, நம்ம கொடுக்கப்பட்ட தலைவர் அல்ல, அல்லது நம்முடைய கூட்டம் அல்ல, நம்முடைய சபை அல்ல. ஒரு மனிதனை உருவாக்கி அவனை விருத்தி அடைய பண்ணுவது கர்த்தருடைய வசனம் மாத்திரம். எபேசுவிலே கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்தது. கர்த்தருடைய வார்த்தை போடப்பட்டது. கர்த்தருடைய வசனம் விதைக்கப்பட்டது. அந்த வசனம் வளர ஆரம்பித்தது. வளர ஆரம்பித்தது மாத்திரமல்ல, இப்பொழுது அங்கே இருக்கிற பாவ சாப விக்கிரக ஆராதனைகளே அந்த வசனம் மேற்கொண்டபடினாலே ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்தார்கள். இந்த வசனம் விருத்தி அடைய காரணம் என்ன? இந்த வசனம் எபேசு பட்டணத்தை மேற்கொண்ட காரணம் என்ன? இந்த வசனம் எபேசுல சாத்தானுடைய ஆளுகையை கீழே கொண்டு வந்து தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப காரணமாக இருந்தது என்ன? ஒரு 3 காரியங்களை வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. 1, 20வது வசனத்தை அப்போஸ்தலர் 20:20 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து எங்க 17ஆம் வசனம் சொல்லு எபேசு சபைக்கு எழுதுகிறோம். 17ஆம் வசனம் சொல்லு எபேசு மக்களுக்கு அவர் சொல்லுகிற ஒரு காரியம், வீடுகள் தோறும் என் ஆண்டவராய் இயேசுவை பிரசங்கித்து அவன் உபதேசம் பண்ணினான். பட்டணங்களில் அவன் வார்த்தை பிரசங்கித்தது மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, தெரு ஓரங்களே கர்த்தருடைய அநேக சபை கிடையாது. அவன் தெரு ஓரங்களுக்கு ஒரு ஓப்பனிய மீட்டியம் நடத்தியிருப்பான், ஒரு ஓப்பனிய வெளிக்கூட்டம் நடத்தியிருப்பான். அந்த மக்களுக்கு அங்கே கூடி வர ஜனங்களுக்கு வசனத்தை விதைத்தது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்க ஆரம்பித்தான் பவுல். ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கி கர்த்தருடைய வார்த்தை கொண்டு அவன் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். எனவேதான் வீடுகள் தோறும் கர்த்தருடைய வசனம் மேற்கொண்டது. வீடுகள் தோறும் அங்கே விக்கிரக ஆராதனை அங்கே அடிமைப்பட்டது. அங்கே மாய வித்தைக்காரர்களே அந்த மந்திரவாதிகள்
பொழுது கர்த்தருடைய வசனம் மேற்கொள்ள ஆரம்பித்தது. அல்லேலூயா. வீடுகள் தோறும் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைய ஆரம்பித்தது. என்ன புரிந்து கொள்ள என்னை ஒரே ஒரு கேள்வி, இந்த காலையில் எத்தனை வேதத்தை திறந்து வாசித்தோம் சொல்லுங்க. இந்த காலில் வேதத்தை ஆலயத்தில் இருக்கிறோம், எத்தனை வேதத்தை திறந்து வாசித்தோம்? 1 2 3 4 5 6 7 பேர், 7 8 பேர். மீதி எல்லாம் ஆன்லைக்கு உங்களுக்கு நான் கர்த்தர் பைபிள் வாசிக்கணும்னு நான் சொல்லி வச்சிருக்காரா? இல்லை உங்களுக்கு அந்த கட்டளை கொடுத்துருக்காரு, ஆண்கள் யாரும் பைபிள் படிக்கும். நான் பைபிள் அப்படி வசந்த எனக்கு எடுத்தாங்க, நானும் கொஞ்சம் படிச்சுருக்கோம். இல்லை நம்ம வீடு எப்போ விருத்தி அடையும்? நம்ம வீடு எப்பொழுது பாவத்தை மேற்கொள்ளும்? நம்ம வீடு எப்பொழுது சாபத்தை மேற்கொள்ளும்? நம்ம வீடு என்னைக்கு அக்கிரமத்திலிருந்து வெளியே வரும்? யோசித்து பார்க்கணும். வீடுகள் தோறும் கர்த்தருடைய வசனம் பிரசங்கிக்கப்பட்டது, கர்த்தருடைய உபதேசம் வீடுகள் தோறும் வந்தது. அன்னைக்கு ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்த எல்லா வீடுகளும் போக சென்றான். வீடுகள் சென்று இயேசுவை ஆண்டவர் என்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். ஜனங்கள் எல்லாரும் வசனத்தை செவி கொடுத்தாங்க. வீடுகள் தோறும் வசனம் விருத்தி. அதவேதம் சொல்லு, எபேசு பட்டணம் பொழுது கர்த்தருடைய வார்த்தை விருத்தி அடைந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வீட்டுல பைபிள் வாசி கிடையாது. என்னைக்கு வீட்டுல இருக்கிற பிரச்சனை மாறும்? என்னைக்கு கர்த்தருடைய வசனம் நம்முடைய பிரச்சனைகளை மேற்கொள்ளும்? என்னைக்கு கர்த்தருடைய வசனம் நம்ம வீட்டுல இருக்கிற பாவ சாப கட்டுகளை என்னைக்கு மேற்கொள்ளும்? வசனத்தை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலையே. எப்படி நம்ம வீட்டுல இருக்கிற கட்டுகள் மாறும்? எப்படி நம்ம வீட்டுல இருக்கிற பாவ கிரியைகள் மாறும்? எப்படி நம்ம வீட்டுக்கு உடன் வந்த சாபங்கள் மாறும்? என்னைக்கு மாறும்? என்னைக்கு மாறும்? ஆண்கள் சும்மா இருக்காங்க, என்னைக்கு மாறும்? பைபிள்ல சில கிடையாது, முழக்கம் முழக்கம் கிடையாது. ஆனா வீட்டுல இருக்க எல்லா கஷ்டமும் மாறும். என்னைக்கு மாறும்? என்னைக்கா சிந்திச்சு பார்த்துருக்கிறோமா? என்னைக்கா அதை பத்தி யோசித்து பார்த்துருக்கிறோமா? சொல்லுங்க. எபேசு பட்டணம் வசன விருத்தி அடைந்து எல்லாவற்றையும் மேற்கொண்டது. இப்ப கர்த்தருடைய வசனம் மட்டும் அங்க மேலோங்கி இருக்கிறது. ஆண்டவர் மட்டும் தான் மேலோங்கி, இதெல்லாம் கீழே வந்துட்டு. எப்போ எப்படி வந்துச்சு? வீடுகள் தோறும் கர்த்தருடைய வசனம் கடந்து சென்றது. வீட்டுல பைபிள் இருக்குது, உறங்கிட்டு தான் இருக்குது. பைபிளை தியானிக்க ஆள் இல்லை, பைபிளை வாசிக்க ஆள் இல்லை, வேதத்தை குறித்த தியானிக்க நீங்க ஒருத்தர் இல்லை. பாத்தீங்களா, 7 பெண்கள் தான் கை தூக்குறாங்க. மீது எல்லாம் உறக்க மயக்கம், தூக்க மயக்கம். அவ்வளவு வெட்டி முறை பிரகாரமா பார்த்துட்டு இருக்கோம். பைபிளை மிச்சு அவ்வளவு வேலை நடக்குது. யோசித்து பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். எபேசு பட்டணத்தை விட்டு நம்ம கேவலமா இருக்கும். ஆனா நமக்கு தான் முழு வேதாம கதை தந்து வைத்திருக்கிறார். எபேசு பட்டணத்தை பவுல காலத்துல முழு வேதாமம் கிடையாது. ஏன்னா அதுக்கு பிற்பாடு நிருபங்கள் நம்ம எழுதுறோம். அதுக்கு தான் நிருபங்கள் எபேசர்கள், அதுக்கு தான் நிருபங்கள் எழுதுறான். இன்னைக்கு நம்ம முழு வேதம் நம்ம கையில இருக்குது. இன்னைக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தோம்? நம்ம எந்த காரியத்தை செய்யணும்? யோசித்து பார்க்கணும். ஏன் நம்மளால ஒரு காரியத்தை மேற்கொள்ள முடியல? கிறிஸ்தவ பேரை மட்டும்தான் வச்சிருக்கிறோம். ஆனா கிறிஸ்தவத்துக்கு எந்த அடையாளமும் இல்லை. ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள எந்த தகுதி நம்மளுக்கு இல்லை. பைபிள் வாசியே கிடையாது, வேத வாசியே கிடையாது, முழங்கால் முழங்குது கிடையாது. யோசித்து பாருங்க, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன? நம்ம வாழ்க்கையில என்னைக்கு மாற்றம் உருவாக போகிறது? நம்ம தான் சபையை அந்த சபையை எழுப்பு மாட்டோம். என்ன எழுப்ப போறாரு? நமக்குள்ளே எழுப்புதல் இல்லையே. வசனம் தியானிக்க இதயமது ஆறுதலே. வசனம் தியானிக்க இதயமது ஆறுதலே.
ஒரு வீடு எழுப்புதல காணணும்னு சொன்னா, ஒரு வீடு அந்த காலத்து கிரியைகளை மேற்கொள்ளணும்னு சொன்னா, ஒரு வீடு பாவ கிரியைகளை மேற்கொள்ளணும்னு சொன்னா, ஒரு வீடு தனக்கு விரோதமாக எழுப்புகிற ஆயுதங்களை மேற்கொள்ளணும்னு சொன்னா, ஒரு வீடு கட்டி எழுப்பப்படணும்னு சொன்னா, ஒரு வீடு எழுப்புதல காணணும்னு சொன்னா, அந்த வீட்டுல வேத வசனம் விருத்தி அடைய வேண்டும். அல்லேலூயா. வேத வசனம் விருத்தி அடையன்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் வேதத்தை நாம் அதிகாலை எழுப்பி வாசிக்கிற பிள்ளைகளாக மாறணும். வேதத்தை நாம் தியானிக்கிற பிள்ளைகளாக மாறணும். எந்த அளவுக்கு கர்த்தருடைய வேதத்தை நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, எந்த அளவுக்கு வேதத்தை வாசிக்கிறோமோ, அது நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் மாத்திரமல்ல, நம்முடைய வீட்டை அது வெளிச்சத்துக்குள்ள நடத்தும். அல்லேலூயா. எபேசு பட்டணத்துல பவுல் வீடுகள் தோறும் இயேசுவை பிரசங்கித்தான். ஒவ்வொரு வீட்டிலும் அந்த வெளிச்சத்தை கொண்டு போனார். வசனங்கிற அந்த வெளிச்சம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள அது பிரகாசிக்க ஆரம்பித்தது. பவுல் அந்த வெளிச்சத்தை தான் பிரியமானவர்களே ஒவ்வொரு வீடுகளுக்கும் அவன் கொண்டு போக ஆரம்பித்தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏன் தெரியுமா? பவுல் கொரிந்து சபைக்கு ஒரு அனுபவத்தை எழுதுகிறான். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான அந்த சுவிசேஷ வசனத்தின் ஒளி விசுவாசிகளாகிய அவிசுவாசிகள் அவனுக்குள்ள பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனதை அவன் குருடாக்கினான். அன்னைக்கு மனதம் குருடாக்கப்பட்டபடினால்தான் வேதத்தை நம்ம வாசிக்கிறதே இல்லை. இப்பிரபஞ்சத்தின் தேவன் வசனம் என்கிற வெளிச்சம் நமக்குள்ள வராதபடிக்கு, அந்த வெளிச்சம் நம்ம வீட்டுல பிரகாசிக்க கூடாதபடிக்கு, வசனம் நம்ம வீட்டுல விருத்தி அடைய கூடாதபடிக்கு விசுவாசான மனக்கண்களை அவன் அடைத்து போட்டான். அவன் சபை கடவுள் அவன் அடைச்சு போட்டனால்தான் இந்த பயங்கரத்தை கவலையில தூக்கி தூரம் போட்டான். எனக்கு இது தேவையில்லை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கோயில் இருந்தா போதும், என் வீட்டில் அந்த வசனம் தேவையில்லை, பைபிள் எனக்கு தேவையில்லை, தூக்கி போட்டோம். அதை படிக்க மனம் இல்லை, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க நமக்கு மனம் இல்லை, அதற்கு பெரிய மனம் இல்லை, கொடுக்க கனத்தை கொடுக்க எனக்கு மனம் இல்லை. ஆனா எல்லாமே நினைச்சு எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒரு வீடு எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயமெடுக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனம் அந்த வீட்டில் மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் முதல்ல வீட்டில் விருத்தி அடையும். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இரண்டாவது பவுல் என்ன செய்யறான்னு சொன்னா 21வது வசனத்தை வாசி. 20:21 என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தை குறித்தும் இப்ப என்ன செய்யலாம் தெரியுமா? முதல்ல வசனத்தை போதித்தான், வசனத்தை அவன் கொண்டு போனான். இரண்டாவது என்ன செய்யறான்னு சொன்னா தேவனிடத்தில் மனம் திரும்புதலை குறித்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். ஒரு மனுஷன் எப்படி மனம் திரும்பணும் பாருங்க. வசனத்தை விதைச்சா ஜனங்கள் எல்லாத்தையும் விட்டு வெளியே, மாயத்தை எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துட்டான். ஏன்னா வசனம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஆரம்பித்தது. விக்கிரகத்தை விட்டு வெளியே வந்துட்டான், மந்திரவாத கட்டுகள் விட்டு வெளியே வந்துட்டான், அந்நிய தெய்வத்துடைய கிரியை விட்டு வெளியே வந்துட்டான், எல்லாவற்றையும் வெளியே வந்துட்டான். இப்ப அவனுக்கு தேவை மனம் திரும்புதல். வெளியே வந்து நிற்கிறான், என்ன செய்ய தெரியல, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள என்ன செய்ய தெரியல. இப்ப பவுல் என்ன செய்யறான்? மனம் திரும்புதலை குறித்து அவர்களுக்கு போதித்தான். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் எப்படி மனம் திரும்பணும், இயேசு தேவனிடத்தில் எப்படி மனம் திரும்பி வரணும், எப்படி பாவ அறிக்கை பண்ணணும், எப்படி அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வரணும் என்கிற ஒரு காரியத்தை அவன் அந்த ஜனங்களுக்கு அவன் போதிக்க ஆரம்பித்தான். ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்ப ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. எல்லாவற்றையும் விட்டு விட்டு தேவனை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அதான் வேதம் தெளிவாக சொல்கிறது. ஏன் அவன் யூதருக்கு அறிவித்தான்? வேதம் சொல்ல நான் யூதருக்கு கிரேக்கருக்கு சாட்சியாக இருந்து. ஏன் யூதருக்கு அறிவித்தான் சொன்னா நம்ம கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோம். பைபிள் என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் 19:13 என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். அப்பொழுது தேசாந்தரிகளை தெரிகிற மந்திரவாதிகளாகிய யூதர் சில போதும். இப்ப யாரு மந்திரவாதி? யூதர் சில மந்திரவாதியா இருக்கிறான். எனவேதான் யூதருக்கு மனத்தர்களுக்கு தான் போதிக்க ஆரம்பித்தான். ஏன்னா அவன் நியாய பிரமாணத்தை அறிந்தவன். அவன் 12 கோத்திரத்தில் ஒருவன். நீ பழைய பண்டிகை வாசியோட பிரமாணத்தின்படி 12 கோத்திரம் எவன் நியாய பிரமாணம் படிச்சான்னு தெரியல. ஒரு யூதன் பிரமாணத்தை கண்டிப்பாக அவன் படித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. அது வேத சட்டம்.
என் ஆண்டுடைய சட்டம் ஒரு யூதன் நியாயப்பிரமாணத்தை கண்டிப்பாக அவன் கற்று அறிந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி நியாயப்பிரமாணத்தை கற்ற யூதர்களே இப்ப மந்திரவாதியாக இருக்கிறோம். எனவே தான் மனம் திரும்புதலை குறித்து அவன் யூதர்களுக்கும் கிரேக்க புறஜாதிகளுக்கும் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். யூதர்களுக்கு சொன்னான், எபேசு பண்ண வாழ்கிற மற்ற ஜனங்களுக்கும் அவன் மனம் திரும்ப முதல்ல வசனத்தை கொண்டு போனா, இரண்டாவது எப்படி மனம் திரும்பணும்? மனம் திரும்ப சிலுவை பற்றிய உபதேசம். அதான் சிலுவை பற்றி, அதான் அடிக்கடி சொல்றேன். பவுலுடைய உபதேசம் எல்லாம் சிலுவை பற்றிய உபதேசம் தான். அவன் ஆசீர்வாதத்தை பத்தி எங்குமே பேசுறது கிடையாது. அவன் சொல்ல மனம் திரும்பு, ஜீவிக்கிற தவறு தருவார். மனம் திரும்பு, உனக்குள்ள தவறு தருவார். அல்லேலூயா. இது அவனுடைய பிரசங்கம். ஜீவக்கிரீடம், பிரியமான சிலுவை பற்றிய உபதேசம், அதுதான் மனம் திரும்புதல் உபதேசம். அந்த உபதேசத்தை அவன் எபேசு பட்டணத்தை கொண்டு சென்றான். அதனால்தான் வசனம் விருத்தி அடைந்தது. மூன்றாவது செய்தி காரணம் தெரியுமா? அதே 21வது வசனத்துல சொல்றான், பிரியமானவர்களே, அவன் விசுவாசத்தை குறித்து அவன் போதித்தான். அல்லேலூயா. யாரிடத்தில் மனம் திரும்பணும்? தேவனிடத்தில் மனம் திரும்பணும். இயேசுவை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. வசனம் எவ்வளவு அழகா சொல்லுவது. மனம் திரும்புவது அர்த்தம் தேவனிடத்தில். இயேசுவின் ரத்தம் மனிதனுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து அந்த ரத்தம் அவனை தேவனிடத்தில் சேர்க்கிறது. அல்லேலூயா. அந்த ரத்தம் அவனை தேவனிடத்தில் சேர்க்கிறது. அதனால பவுல் எபேசு சபைக்குள் நான் பிரிந்து நின்றோம், இப்பொழுது இயேசுவுக்கு சமீபமாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம தியானிப்போம். எபேசு பட்டணத்தில் அவன் எழுந்த நிருபங்களை வித்தியாசமாக. அப்போ ஒருவன் தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவராக இயேசுவை அவன் விசுவாசிக்கிறவனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. எனவே இந்த மூன்று காரியங்கள் அந்த பட்டணத்தை கொண்டு போனான். ஒன்று, வசனத்தை அவன் விதைத்தான். இரண்டாவது, பிரியமானவர்களே, தேவனிடத்தில் மனம் திரும்புகிற கிரியைகளுக்கு அவன் பிரசங்கம் பண்ணினான். மூன்றாவது, இயேசுவை எப்படி விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவராக இயேசுவை எப்படி பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் உபதேசம் பண்ணினான் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அப்படியானால் எபேசு பட்டணத்தை கடந்த காலம் என்ன? எபேசு பட்டணத்தை கடந்த காலம் என்ன? எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்ல. எபேசியர் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். அங்கே தான் இனியுள்ள காரியங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். எபேசியர் புத்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாகிய உங்களை, அந்த சபை அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போயிருந்தது. நான் ஏற்கனவே சொன்னேன், அக்கிரமம் அங்க மலிவாக இருந்தது, பாவம் மலிவாக இருந்தது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் மலிந்து போய் கிடந்தது. ஜனங்கள் எல்லாரும் ஆத்துமாவிலே மரணத்தை சந்தித்து வாழ்ந்தார்கள். சரீரத்தில் உயிரோடு தான் இருந்தாங்க. ஆத்தும மரணம் அவர்களுக்கு, ஏன்னா பாவம் அந்த அளவுக்கு பெரிய இருந்த ஒரு காலம். எனவே தான் சொல்லும் முதலாக அந்த பட்டணத்திலே கடந்த காலம் என்ன சொன்னா, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் அது மறித்து போயிருந்த ஒரு பட்டணம். அல்லேலூயா. இரண்டாவது பாப்போம் சொன்னா, 2வது வசனத்தை வாசிக்கலாம். அவைகளை நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளுக்கு இப்பொழுது கிரியை செய்கிற ஆதாயத்தை அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டே, ஆவிக்கேற்றபடி நடந்து இப்பிரபஞ்சத்தை பொருளாதாவே பிசாசுடைய கிரியைகளிலே நடந்து கொண்டீர்கள். இந்த உலகத்துடைய வழக்கம் என்ன? அதன்படியே நடந்தாங்க. அநேகருடைய வாழ்க்கை தான் என்ன சொன்னா கேட்க மாட்டார். ஊர் என்ன சொல்றது அதன்படியே செய்வான். இந்த உலக வழக்கம் தான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நமக்கு சீரழிப்பது உலக வழக்கம் தான். உலகம் முறை அப்படித்தானே, பழக்கம் எல்லாம் இப்போ அப்படிதான் நடக்குது, அப்படிதான் நடக்குது. பைபிள் சொல்லுது, முந்தினிக்கு அப்படிதான் நடந்தீங்க. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். எபேசு பட்டணத்துடைய வாழ்க்கை தான். உலகம் என்ன சொல்ல அதன்படி நடந்தது. மற்றவங்க எப்படி வாழ்ந்தாங்க அதேபடியே வாழ்ந்தாங்க. அக்கிரமத்தால் நகைத்து போயிருந்த ஒரு சபை என்பதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுது. 2வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, தன்னுடைய மாமிசமும் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி அது நடந்த ஒரு சபை, ஒரு பட்டணம். தன்னுடைய மாம்சத்தை கிரியைகளை நடப்பிக்கும்படியாக தன்னை அர்ப்பணித்த ஒரு பட்டணம். மனம் என்ன சொல்லுது அதன்படியே கேட்டு நடந்த ஒரு பட்டணம். பாவத்துக்கு தன்னை விற்றுப்பட்ட ஒரு பட்டணம். 12வது வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு தூரமாக இருந்த ஒரு பட்டணம்.
12வது வசனம் என்ன சொல்லுது? அது தேவனுக்கு தூரமா இல்ல, தேவனுக்கு அந்த பட்டணம் சம்பந்தமே கிடையாது. அந்த பட்டணத்துல அவன் இயேசுவை வசனத்தை அவன் போதித்தபடினால, தேவன் மேல் மனம் திரும்புதலுக்கு அவன் போதித்தபடினால, ஆண்டவராய் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்று அங்க போதித்தபடினால, இப்ப அந்த பட்டணம் இந்த பட்டணம் எப்படி மாறிச்சு தெரியுமா? எபேசியர் 1:15 வசனத்தை வாசிக்கலாம். ஆனபடினாலே மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாம் மேலுள்ள உங்கள் அன்பை குறித்து. இப்ப யார் மேல அன்பு? இதுவரையிலும் மாம்சம் மனசு சொன்ன செய்தா, அந்த ஆகாயத்து பிறப்பு சொன்னதான் செய்தா, பாப பழக்கத்துக்குள்ள இருந்தான். இப்ப என்ன செய்தான்? வசனம் விருத்தி அடைந்தது, இயேசு மேலிருந்த விசுவாசத்தில் வளர்ந்தார்கள், மனம் திரும்பினார்கள். இப்ப என்ன தெரியுமா? எல்லாத்தையும் விட்டு பரிசுத்தவான்களோடு தன்னுடைய அன்பை வளர்த்து கொண்டார்கள். தேவ அன்பினால் அந்த சபை நிரப்பப்பட்டது. தேவனுடைய அன்பு அந்த சபையில் விருத்தி அடைந்தது. எனவே தான் வருங்காலத்தில் அந்த அன்பு குறைந்தபடினால் தான் சொன்னாரு, ஆதி அன்பை நினைச்சதை விட்டுட்டேன், எனக்கு ஒரு குறை உண்டு இருக்கிறத சொன்னார். அன்பிலே அந்த சபை வளர ஆரம்பித்தது. இதுவரை துன்மார்க்கமான கிரியைகள், அக்கிரமத்தை கிரியைகள், பாவ கிரியைகள் இருந்த பட்டணம் கர்த்தருடைய வசனம் அங்கே போடப்படினாலே, மனம் திரும்புதல் உபதேசம் போடப்படினாலே, சிலுவை பற்றிய உபதேசங்கள் போடப்படினாலே, ஆண்டவராய் இயேசுவை பற்றிய விசுவாசங்கள் போடப்படினாலே, இப்ப எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பின சபை இப்ப பரிசுத்தவான்களோடு தன்னுடைய அன்பை அது வளர்த்து கொண்டது. அன்பிலே சபை விருத்தி அடைய ஆரம்பித்தது. முதலாவதாக. இரண்டாவதாக நாம் பார்த்தோம் சொன்னா, பிரியமான 2வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நம்மை கிறிஸ்துவுடனே கூட செத்து போன சபை இப்ப உயிர்ப்பிக்கப்பட்ட சபையாக மாறினது. அக்கிரமத்தை மரித்து போன சபை இப்போ இயேசுவினாலே அது உயிர் பெற்றது. அது இயேசுவினால உயிர் பெற்றது, அவருடைய ரத்தத்தினால உயிர் பெற்றது. அவருடைய ரத்தத்தினால உயிர் பெற்று அதற்குள்ளே அது வளர்ந்த சபை என்னதான் சொல்லுது? கிருபையினால் என்ன செய்யப்பட்டீங்க? ரட்சிக்கப்பட்ட ஒரு சபையாக மாறினது. அது கிருபையில வளர்ந்தது, அது கிருபையில வளர்ச்சி அடைந்தது. அது மரித்து போன சபை இது இந்த பட்டணத்துக்கு எந்த ஒரு வெளிச்சமே இல்லைன்னு சொல்லி நினைத்த ஒரு பட்டணம், இந்த பட்டணம் முன்னேறாதுன்னு சொன்ன ஒரு பட்டணம், இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுத்தபடினாலே இப்பொழுது வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை அந்த பட்டணத்தை உயிர் பெற செய்தது. எனவே தான் பாடல் அழகா பாடுகிறார், ஜீவனுள்ள ஆராதனை உமக்கு தானே, ஜீவிக்கின்ற தேவன் ஒருவர் தானே, ஜீவனுள்ள ஆராதனை உமக்கு தானே, ஜீவிக்கின்ற தேவன் ஒருவர் தானே, ஏக தேவனே உமக்கு ஆராதனை, ஏக தேவனே உமக்கு ஆராதனை, ஏக தேவனே உமக்கு ஆராதனை, ஏக தேவனே உமக்கு ஆராதனை, தேவனுள்ள ஆராதனை உமக்கு தானே, ஜீவிக்கின்ற
ஆராதனைக்குரியவராக மாறினபடினால அந்த சபை முதல்ல இயேசு மேல் உள்ள விசுவாசத்தை வளர்ந்தது, இரண்டாவது பரிசுத்தவான்களோடு தன் அன்பை வளர்த்துக் கொண்டது, மூன்றாவது உயிர்ப்பிக்கப்பட்ட சபையாக மாறினது, நான்காவதாக 12ஆம் வசனத்தில் தேவனுக்கு தூரமாக இருந்த சபை. 12வது தேவனுக்கு தூரமா இந்த சபை 13வது வசனத்துல என் ஆண்டவருக்கு சமீபமாக அது வந்த சபையாக மாறினது. தேவனுக்கு தூரமா இந்த பட்டணம் இப்ப பாருங்க 13வது வசனத்தை வாசிக்கலாம். முன்னை தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாங்கள் சமீபமாக பக்கத்துல வந்துட்டீங்க. இதுவரை தூரமா இருந்தீங்க. ஆண்டவருக்கு எந்த தொடர்பு இல்லை. ஒரு தொடர்பு இல்லாத பட்டணம், வெளிச்சம் இல்லாத பட்டணம், இருளுக்குள்ள ஒரு பட்டணம் இப்ப இயேசுவின் ரத்தத்தினாலே, அந்த சிலுவையின் உபதேசத்தினாலே, அந்த சிலுவையில் நடந்த அந்த ரத்தத்துடைய மகிமையினாலே இப்ப என்ன செய்ய தெரியுமா? சமீபமா ஆண்டவரோடு இணைகிற அந்த வாக்கியத்தை அது பெற்றுக்கொண்டது. தேவனோடு இணைகிற அந்த மகிமையான ஒரு பெரிய ஒரு வாக்கியத்தை அது பெற்றுக்கொண்டது. மாத்திரமல்ல, அதோடு முடியல. 18வது வசனம் ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க. அந்தபடியே நாம் இருக்கிறதாலும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேர்ந்த சாக்கியத்தை, யாரிடத்தில் சேர்ந்த வாக்கியம்? பிதாவிடத்தில் சேர்ந்த வாக்கியத்தை இயேசுவின் சாக்கியத்தை நடைபெற்றிருக்கிறோம். இப்ப சமீபமாக அந்த சபை, இப்ப இயேசுடைய ரத்தத்தினாலே சமீபமாக வந்த சபை இப்ப பிதாவுடைய சபையில் சேர்கிற பெரியவாக தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற ஒரு பெரிய வாக்கியத்தை பெற்றுக்கொண்டது. அதுதான் எபேச சபையுடைய மகிமை. அதனால்தான் வேதம் சொல்லுது, எபேசனாலே நான் சொன்னேன், விரும்பப்படத்தக்க தேவனால் விரும்பப்படுகிற ஒரு சபை. ஏன்னா எந்த அளவுக்கு அது தேவனுக்கு தூரமா இருந்ததோ, எந்த அளவுக்கு தேவனை விட்டு அது பிரிந்திருந்ததோ, எந்த அளவுக்கு அக்கிரமத்தை பாவத்தை தானே விட்டுப்பட்டதோ, அதை விட மேலாக என் ஆண்டவரிடத்தில் சேருகிற பாக்கியத்தை அது பெற்றுக்கொண்ட ஒரு சபை. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தபடினாலே அந்த சபை வளர ஆரம்பித்தது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை வளர்ச்சி அடைந்து சொன்னார், நம்முடைய குடும்பம் வளர வேண்டும் என்று சொன்னார், நம்மை சபை வளர வேண்டும் என்று சொன்ன, ஏற்கனவே சொன்ன வேத வசனம் விருத்தி அடைய வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் வேத வசனம் விருத்தி அடையும் போது என் வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பிக்கும். என் குடும்பத்தில் வேத வசனம் விருத்தி அடையும் போது என் குடும்பம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். சபையில் வேத வசனம் விருத்தி அடையும் போது சபை வளர ஆரம்பிக்கும். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பெரிய சாக்கியம். அந்த வசனம் தான் இயேசுவுக்கு சமீபம் என்ன கொண்டு வரும். அந்த வசனம் தான் தேவ ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொடுக்க பெரிய வாக்கியத்தை நம்ம கொண்டு வரும். அதுதான் எபேசு சபையினுடைய வரலாறு. இன்னும் நம்ம கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். எபேசு சபையின் மகிமை இன்னும் நம்ம கற்றுக்கொள்ளும்படியாக பவுல் அநேக காரியங்களை கொண்டு போகிறோம். பிரியமானவர்களே, எபேசு என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. அந்த சபை எல்லாவற்றையும் வளர்ந்த ஒரு சபையாக இருந்தது. அதே போல நீங்களும் நானும் வளர்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நீங்களும் நானும் வேத வசனத்தில் வளர்கிற பிள்ளைகளாக இருக்கணும். தேவனுடைய அந்த மனம் திரும்புதலுக்கு வளர்கிற பிள்ளைகளாக இருக்கணும். இயேசுவின் விசுவாசத்தில் வளர்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும். இந்த 3 கிரியைகள் நம்மோடு கூட இருக்குமானால் இந்த எபேசு பட்டணம் எல்லாவற்றிலும் எப்படி வளர்ந்தது? இயேசுவின் விசுவாசத்தில், பரிசுத்தமான மேலுள்ள அன்பில், ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட சபையாக, இயேசுவுக்கு சமீபமான சபையாக, பிதாவோடு இணைகிற சபையாக எப்படி மாறினதோ அதே போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் நமக்கு தருவார். நம்முடைய குடும்பம் கட்டி எழுப்பப்படும். நம்ம நினைக்கிற வாழ்க்கை மறித்து போன ஒரு வாழ்க்கை போல இருக்கிறது. என் வாழ்க்கை இருண்டு போனது, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன, என்னுடைய எதிர்காலம் என்ன, நான் எந்த சூழ்நிலை இருக்கிறேன், வரவில் இருக்கிறேன், ஒரு வாழ்வாதாரம் இல்லை, நான் இந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை நினைக்கலாம். இல்ல, கர்த்தர் நம்ம உயிர்ப்பிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் உயிர்ப்பிக்க பண்ணுவார். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கப்படும். அது கட்டி எழுப்பப்படும். தேவனதை கட்டி எழுப்ப வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், வசனத்தில் விருத்தி அடையுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தருடைய வசனத்தை விருத்தி அடைகிற பிள்ளைகளாக மாறுங்கள். ஆண்டவர் மேல மனம் திரும்பல விருத்தி அடையுங்கள்.
நீங்கள் இயேசு மேல விசுவாசத்தை உறுதியாக பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். ஒரு பட்டணத்தை கர்த்தர் மாற்றிருப்பார் என்று சொன்னால் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவது எவ்வளவு பெரிய காரியம். கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அவர் செய்ய வல்லமுள்ள தேவன். நாம் அவருக்கு இடம் கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த எபேசு சபைக்குள்ள கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் விருத்தி அடைப்பது, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தர் விருத்தி அடைப்பது, நம்மை ஆசீர்வதிக்க ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை நாம் பெற்றுக் கொள்ளும்படியாக அவருடைய சபையை அர்ப்பணித்து கடந்து சொல்லுவோம். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம்.